என்ன சூர்யா அது? வீடு வாடகை கொடுக்கும்போது உங்ககிட்ட என்ன சொல்லி கொடுத்த ஞாபகம் இருக்கா இல்லையா? இருக்கு சார். இப்ப எதுவும் சொல்லாத, முதல்ல அந்த பொண்ணை வெளியில போ சொல்லு. சார், சொந்தக்கார பொண்ணு சார். எக்ஸாம் எழுதுறதுக்காக ஊர்லேருந்து வந்திருக்காங்க. நாளைக்கு எக்ஸாம் முடிஞ்சோன்னா கிளம்பிடுவாங்க சார். என்ன சார் யோசிக்கிறீங்க? இங்க நான் வாடகைக்கு வந்து எவ்வளவு வருஷமாகுது, இன்னி வரைக்கும் இங்க ஏதாவது ஒரு பொண்ணாவது வந்திருக்காங்களா சார்? சொந்தக்கார பொண்ணுன்றதுனால தான் சார் இங்க தைரியமா கூட்டிட்டு வந்துட்டேன். அதுவும் இல்லாம நீங்க மத்த ஹவுஸ் ஓனர் மாதிரி மனசாட்சி இல்லாமலாம் நடந்துக்க மாட்டேங்க சார். சொன்னா நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு எனக்கு தெரியும் சார். அதனால தான் சார் நான் இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். அது உண்மைதான் சூர்யா. நாம மனசாட்சியும் படி நடந்துக்கிறதாலதான் 4 பேர் நம்மள மதிக்கிறாங்க. நீ ஒரு வார்த்தை என்கிட்ட போன் பண்ணி கேட்டிருக்கலாம் சூர்யா. சரி பரவாயில்ல, இருந்துட்டு போகட்டும். ஆனா எக்ஸாம் முடிஞ்சதும் கிளம்பி போயிடணும். ஊரை சுத்தி பார்க்க 2 நாள், ஷாப்பிங் பண்ண 2 நாள்னு எக்ஸ்கியூஸ் கேட்காம பாத்துக்க. அந்த மாதிரிலாம் எக்ஸ்கியூஸ் நான் கேட்க மாட்டேன் சார். என்ன நீங்க நம்பலாம். சரி சரி, பார்த்து நடந்துக்க. தேங்க்யூ சார். வாங்க காயத்ரி. முதல்ல டிஃபன் சாப்பிடுங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த புது துணியை மாத்திக்குங்க. வச்சுக்கோங்க காயத்ரி. என்ன இங்க தங்க வைக்கிறதுல இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது எதுக்காக நீங்க கூட்டிட்டு வந்தீங்க? எந்த பிரச்சனையும் இல்ல. அப்படியே ஏதாவது பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். முதல்ல சாப்பிடுங்க. எவ்வளவு நேரமா கூப்பிட்டு இருக்க? என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன ஃப்ரெண்ட்ஸுங்களோட டூர் கிளம்பிட்டியா? இல்ல. அப்புறம் எதுக்கு பேக் பண்ணிட்டு இருக்க? ஏய், ஊருக்கு போறேன். டேய், என்னடா இது? சொல்லாம கொள்ளாம திடீர்னு ஊருக்கு கிளம்பி போறேன்னு சொல்ற? ஏண்டி? என்ன 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 சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? இல்ல பாலா, அது அவங்கிட்ட யார கேட்டுறா ஊருக்கு போறதுக்கு பிளான் பண்ண, ஒழுங்கா இங்கேயே கடடான்னு சொல்லுவேன்னு பார்த்தா சொல்லாம கொள்ளாம போறேன்னு கெஞ்சிட்டு இருக்க. இப்ப சொல்றேன் கேட்டுக்க. என் அனுமதி இல்லாம இவன் இந்த வீட்டை விட்டு போக கூடாது. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க எல்லாரும்? எனக்கு இந்த வீட்டுல அதிகாரம் இருக்கா இல்லையான்னு இன்னைக்கு தெரிஞ்சாகணும். இது உங்க அம்மா பார்த்து கேட்டிருந்தீங்கன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். இப்ப அதுவா பிரச்சனை? கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா? நான் எங்க போறேன்னு தெரிஞ்சா நீங்களே மாலை மரியாதையெல்லாம் பண்ணி கையில செலவுக்கு பணமும் கொடுத்து போய் வா மகனேன்னு அனுப்பி வைப்பீங்க. அப்படி எங்கப்பா போற? டெல்லிக்கு. டெல்லிக்கா? அங்க எதுக்கு போற? உன்னையும் வர சொல்லிருக்காங்களா? ஐயோ அம்மா, நான் டெல்லிக்கு போறது ரேணுகாவை பார்க்க. இப்படியே உட்காந்துருந்தா ஒண்ணும் வேலைக்கு ஆகாது. அதான் நேரா அவளை போய் பார்த்து 2ல 1 கேட்க போறேன். வேண்டாண்டா மகனே, அவசரப்பட்டு காரியத்தை கெடுத்துறாத. 100 கோடி ரூபா 100C. ஆமாப்பா, ஏதாவது ஏடா கூடமா பேசிடாத. சரி சரி, உங்க ஃபீலிங்ஸ் எனக்கும் புரியுது. இந்த மீட்டிங்கை கரெக்டா முடிச்சு கல்யாண தேதியை முடிவு பண்ணிட்டு வரேன். போதுமா? அது போதும்பா. ஆனா ஒண்ணு, நான் ஊருக்கு போறதுக்கு பணம் நீங்க தான் தரணும். என்னம்மா? பின்ன என்னடா, உன் பாட்டி பத்தி உனக்கு தெரியாதா? 10 ரூபாய் தரதுன்னா கூட 10,000 தடவை யோசிச்சுதான் கொடுப்பாங்க. அவங்க கிட்ட போய் ரேணுகாவை பார்த்து பேசுறதுக்காக என் பையன் டெல்லிக்கு போறான், அவனுக்கு 10,000 ரூபாய் பணம் கொடுங்கன்னு சொன்னா கொடுத்துருவாங்களோ? எனக்கு ஒரு யோசனை தோணுது. உனக்குமா? சொல்லு. பாட்டி கிட்ட எதுக்கு உண்மையை சொல்றீங்க? வேலை விஷயமா ஒருத்தரை பார்க்க போகணும், அதுக்காக டெல்லி வரைக்கும் போகணும்னு சொன்னா கண்டிப்பா கொடுப்பாங்க. சூப்பர் ஐடியா. நான் இப்பவே பாட்டி கிட்ட பேசுறேன். என்ன விஷயமா பேசணும்? அது வந்து பாட்டி, நான் ஒரு நல்ல வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எதுவும் சரியா செட் ஆக மாட்டேங்குது. அதான் டெல்லியில என் கூட படிச்ச பழைய ஃப்ரெண்டை காண்டாக்ட் பண்ணேன். அவன் தான் உனக்கு பணம் சம்பாதிக்கணுங்கிற ஆசை இருந்தா டெல்லிக்கு வா, நான் உனக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்றான். இத நான் நம்பலாமா? சத்தியமா பாட்டி. உங்க அப்பனும் இப்படித்தான் நிறைய தடவை என்கிட்ட போய் சொல்லி பணம் வாங்கியிருக்கான். நீயும் அந்த மாதிரி ஆயிடாத. சரிங்க பாட்டி. வா, பணம் தர. சரி. இங்க பாரு விஜய், பணம் செலவு பண்றது ரொம்ப சுலபம். அதுக்கு 1000 வழி இருக்கு.
ஆனா அத நேர்மையா சம்பாதிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு, உழைப்பு. உழைக்கணும். உங்க அப்பாவுக்கு இத நான் பலமுறை சொல்லிட்டேன். ஆனா அவன் அத கேக்குறதாவே இல்ல. பணத்தை குறுக்கு வழியில சம்பாதிக்கிறதுலயே குறியா இருக்கான். உழைக்காம பணம் வருதுன்னா அதுக்கு அதிர்ஷ்டம் வேணும். ஆனா எல்லாருக்கும் அதிர்ஷ்டம் வர்றதில்ல. அதிர்ஷ்டங்கிறது அது இஷ்டத்துக்கு வரும், அது இஷ்டத்துக்கு போகும். அதனாலதான் அதுக்கு பேரு அதிர்ஷ்டம்னு. அதிர்ஷ்டங்கிறது மண் குதிரை மாதிரி. அத நம்பி ஆத்துல இறங்குறது முட்டாள்தனம். ஆனா உழைப்பு அப்படி இல்லப்பா. அதனாலதான் தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. இதை ஏன் உனக்கு சொல்றேன்னா, உன் தப்ப திருத்தி சரியான வழியில போறதுக்கு உனக்கு இன்னும் வயசு இருக்கு. பார்த்து நடந்துக்க. இப்ப நான் சொல்றதெல்லாம் உனக்கு கசக்கும். எல்லாம் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். பார்த்து பத்திரமா போயிட்டு வா. இந்தா. ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி. வரேன் பாட்டி. அம்மா எங்க போனாங்க? அம்மா, என்னடி, என்ன விஷயம்? இங்க என்னம்மா பண்றீங்க? எனக்கு தூக்கம் வரலடி, அதனாலதான் இங்க வந்தேன். அதுவும் தப்பா? தப்பு ரைட்ட பத்திலாம் நான் பேசலம்மா. இந்த நேரத்துல இங்க வந்திருக்கீங்களே, அதான் என்ன பண்றீங்கன்னு கேட்டேன். அதுக்கேம்மா கோச்சிக்கிறீங்க? ஏமா, நான் உன்னை கேட்டா கோச்சிக்க மாட்டியே. அக்காவை ஏமா அப்படி திட்டின? அந்த அளவுக்கு அக்கா என்னம்மா தப்பு பண்ணா? தப்பு அவ பண்ணலடி, நானும் உங்க அப்பாவும் தான் தப்பு பண்ணிட்டோம். சின்ன வயசுல இருந்தே நல்லா படிக்கிற பொண்ணாச்சேன்னு செல்லம் கொடுத்து அவளை கெடுத்துட்டோண்டி. அதான் எங்களை இப்படி படுகுழியில தள்ளிட்டு அவ போயிட்டா. சும்மா சொன்னதையே சொல்லிட்டு இருக்காதம்மா. அக்கா தான் மறுபடியும் நான் தப்பு பண்ணலன்னு சொல்றால. அதையேமா உன் மனசு ஏத்துக்க மாட்டேங்குது. மாமாவுக்கு அக்கா மேல இருக்கிற நம்பிக்கை கூட உனக்கு ஏமா இல்ல? நீ பெத்த பொண்ணு தப்பு பண்ணிருப்பால மாட்டாளன்னு உனக்கு தெரியாதாமா? உனக்கு இருந்த கோவத்துல எங்கேயாவது போய் விழுந்து சாவுன்னு சொல்லிட்டியே. அம்மாவே இப்படி சொல்லிட்டாங்க, இனி நான் ஏன் உயிரோட இருக்கணும்னு? எங்கேயாவது போய் விழுந்து செத்துட்டா அப்ப நீ சந்தோஷமா இருப்பியாமா? அப்படியே அவர் செத்துட்டானா கண்டிப்பா மூளையில உக்காந்து அழ மாட்டேன்டி. இன்னும் அசிங்கப்பட்டு பேரை கெடுக்காம போய் சேர்ந்துட்டாளேன்னு நிம்மதியா இருப்ப. இவ்வளவு தூரம் உன் அக்காவுக்காக நீ வக்காலத்து வாங்கிட்டு இருக்கியே, ஒரு நிமிஷம் உங்க அப்பாவை பத்தி நீ யோசிச்சு பாத்தியா? எல்லாரையும் எதிர்த்துக்கிட்டு ஊரெல்லாம் கடன் வாங்கி உங்க அக்காவை படிக்க வச்சதுக்கு அவ செஞ்சு வச்சிருக்கிற கைமாறி என்னன்னு பார்த்தல. யார் செஞ்ச புண்ணியமோ இன்னும் அந்த மனுஷன் உடம்புல உயிர் ஒட்டிக்கிட்டு இருக்குடி. இல்லனா நான் தாலி எப்பவோ அறுத்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கணும். இப்ப சொல்ற கேட்டுக்கடி,
அக்கா தப்பே செய்யலனா கூட சரி, என் புருஷ மனச நோகடிக்கிற என் பொண்ணு எனக்கு வேண்டாம். தொப்புள் கொடி உறவு முக்கியமா இல்ல தாலி கொடி உறவு முக்கியமான்னு என்ன கேட்டா எனக்கு தாலி கொடி உறவு தான் முக்கியம்னு சொல்லுவேண்டி. ஏன்னா அவருக்கு அப்புறம் தாண்டி நீங்க எல்லாருமே. அனாவசியமா என்ன கோவப்படுத்தாம போய் தூங்கு போ. நான் தூங்குறது இருக்கட்டும், நான் வர்றதுக்கு முன்னாடி நீங்க இங்க ஏன் அழுதுட்டு இருந்தேன்னு நான் சொல்லட்டா? என்னதான் நீ அக்கா கிட்ட கோவமா பேசினாலும் உன் மனசு அதெல்லாம் தாங்கிக்க முடியாதுன்னு தானம்மா நீங்க தனியா வந்து நின்னு அழுதுட்டு இருக்க. அப்படின்னு யாரடி சொன்னது? எனக்கு தெரியாதாம்மா உன்னை பத்தி. நாங்க சின்ன குழந்தையா இருக்கும்போது எத்தனை தடவை எங்களை அடிச்சுட்டு நீ தனியா இருந்து அழுதுருக்க. எனக்கு தெரியுமா. கடவுளே, பாவம் எங்க அப்பா. என்னாலதான் அவருக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. அவருக்கு சீக்கிரம் உடம்பு சரியாகணும். இந்த பிரச்சனை எல்லாம் சரியாகி நான் மறுபடியும் படிக்கணும். அதுக்கு நீதான் உதவி பண்ணணும். பயப்படாதீங்க காயத்ரி, நீங்க இங்க படுத்துங்க, நான் அப்படியே வெளியே படுத்துக்கிறேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. குட் நைட். காயத்ரி, கதவை லாக் பண்ணிக்கங்க. காயத்ரி, காஃபி வாங்கிட்டு வந்திருக்கேன், காஃபி குடிங்க. காயத்ரி, காயத்ரி எங்க போனாங்க? காயத்ரி, நேத்து தான் நான் அவ்வளோ சொன்னேன், மறுபடியும் இவங்க திரும்பி. இவங்கள நான் இப்ப எங்கன்னு போய் தேடுறது? காயத்ரி, அக்கா, காயத்ரி இங்க வந்தாங்களா? இல்லையேப்பா. சரிக்கா. காயத்ரி, காயத்ரி, காஃபி வாங்கி வச்சுட்டு எங்க போயிட்டீங்க? நான் உங்களை காணோன்னு தேடினேன். என்னது, நீங்க என்ன தேடினீங்களா? ஆமா, என்ன தேடினதுலாம் இருக்கட்டாங்க, நீங்க எங்க போனீங்க? இன்னைக்கு பிரதோஷம்னு சிவன் கோயில் வரைக்கும் போயிருந்தேன். அப்பாவுக்கு சீக்கிரம் குணமாகணும், என்னை புரிஞ்சுக்கிட்டு ஏத்துக்கணும்னு வேண்டிட்டு வந்திருக்கேன். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. பிரதோஷம் அதுவுமா சிவன் கிட்ட வேண்டியிருக்கீங்க, கண்டிப்பா உங்க வேண்டுதல் நிறைவேறும். சரி சரி, காஃபி சாப்பிடுங்க. காஃபி எல்லாம் நான் சாப்பிட்டேங்க, நான் போய் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். அப்புறம் நம்ம விஜய் வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். எதுக்கு? என்னங்க, அவன் தானேங்க எல்லா பிரச்சனைக்குமே காரணம். அவன்கிட்டயே போயிட்டு நம்ம ஒரு நியாயம் கேட்போம். இல்ல, நான் வரல. மறுபடியும் நீங்க காலேஜ் சேர்ந்து படிக்கணுமா வேணாமா?
அதுக்கு தான் வாங்கன்னு சொல்றேன். அதுவும் இல்லாம நீங்க தங்கறதுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு இடம் வேணும் இல்லையா? உங்களை நான் இங்கேயே கூட தங்க வச்சுப்பேன், எந்த பிரச்சனையும் இல்லை. ஹவுஸ் ஓனர்கிட்ட கூட சொல்லி சமாளிச்சிடலாம். ஆனா கல்யாணம் ஆகாத நீங்க என் கூட தங்கினீங்கன்னா உங்களுக்கு தாங்க கெட்ட பேர் வரும். ஏற்கனவே என்னால் நீங்கள் பாவம், என்னால் நிறையா கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. இந்த தப்பை நான் மறுபடியும் செய்ய விரும்பலைங்க. இதே விஜயோட வீடாக இருந்தா அவங்க வீட்டில் தங்க அம்மா பாட்டின்னு எல்லாரும் இருக்காங்க, நீங்களும் அங்கே கம்ஃபர்டபுளாக இருக்கலாம். அதுக்காக தான் சொல்கிறேன். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? சரி, நான் போய் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன். அப்புறம் நம்ம விஜய் வீட்டுக்கு கிளம்பலாம். இந்த கௌரி, இதை பத்திரமா வச்சுக்க. எந்தெந்த மருந்து எப்பப்ப சாப்பிடணும் விவரமா இருக்கு. இன்னும் 1 மாசத்துக்கு சாப்பிடணுமா. நீ தான் நேரத்துக்கு கரெக்டா எடுத்து கொடுக்கணும். அப்பாவை சரியா சாப்பிட வைக்கணும். புரியுதா? சரி மாமா. சரிம்மா. லட்சுமி, கிளம்பலாம். என்ன மாப்ள, ஆஸ்பத்திரியில இருந்து வர்றதுக்கு மனசு இல்லையா? அப்படியே உட்காந்துருக்கீங்க. கிளம்புங்க மாப்ள. இத புடிமா. வாங்க மாப்ள, வாங்க. வாங்க பாத்து. என்ன மாப்ள, மறுபடியும் நெஞ்சு வலிக்குதா? டாக்டரை கூப்பிடவா? அப்புறம் இங்கே நின்னுட்டீங்க? நான் ஊருக்கு வரல, நீங்க எல்லாம் போங்க. எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு வர்றது? ஊர்க்காரங்க முகத்துல என்னால எப்படி முழிக்க முடியும்? அண்ணாமலைன்னா ஊர்ல ஒரு மரியாதை இருந்தது. காசு பணம் இல்லைன்னாலும் கௌரவமா வாழ்ந்த, அந்தஸ்தா இருந்த, பானவமானதுக்கு பயப்படுறவங்கிற பேர் இருந்துச்சு. எல்லாத்தையும் அந்த மகராசி இல்லாம ஆக்கிட்டான். இனிமே என்னால பழைய மாதிரி ஊருக்குள்ள நடமாட முடியாது. ஊருக்காரங்க கிட்ட சகஜமா பேச முடியாது. ஊர்ல யாராவது என்ன பார்த்து உன் பொண்ணு பட்டணத்துல படிக்கிறான்னு சொன்னியே, இந்த படிப்பு தான் படிக்கிறாளான்னு கேட்டுட்டா அடுத்த நிமிஷம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். உயிரோடவே இருக்க மாட்டேன். பேசாம என்ன இங்க எங்கேயாவது விட்டுட்டு போயிடுங்க. நான் ஏதாவது கோயில் குளம் வாழ்க்கையை ஓட்டிடுறேன். நீங்க எங்க கூட வரலனா நாங்க மட்டும் போய் என்னங்க பண்ண போறோம்? நாங்களும் உங்க கூடவே இருந்துடுறோம். லட்சுமி, என்னது சின்ன குழந்தையாட்டம்? அவர் தான் வருத்தத்துல பேசுறாருன்னா அவருக்கு ஆறுதலா இருந்து தைரியம் சொல்ல வேண்டிய நீ எப்படி பேசினா எப்படி? என்ன பண்ண சொல்றீங்க? என்ன, நாங்க யாருக்கும் மனசார எந்த கெடுதலும் பண்ணதில்ல. எங்களுக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? எல்லாம் அந்த ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். லட்சுமி, முதல்ல இப்படி அலறத நிறுத்து. அலறதுனால எந்த பிரச்சனையும் தீர்க்க முடியாது. அத முதல்ல புரிஞ்சுக்கோ. மாப்ள, ஏன் நடக்காததையெல்லாம் நடந்தது மாதிரியே நினைச்சு பயப்படுறீங்க? கோர்ட்ல காயத்ரிய பார்த்த விஷயமோ அங்க நடந்த விஷயமோ நாம சொல்லாம யாருக்குமே தெரிய போறது இல்ல. அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் அதே நினைச்சு கவலைப்படுறீங்க? அதுதான் எனக்கே புரியல. காயத்ரிக்கு இப்படி ஆயிடுச்சுன்ற கவலை எனக்கும் தான் இருக்கு. அதுக்காக நான் ஊருக்கு வரமாட்டேன்னு சொன்னா எப்படி மாப்ள? உங்களுக்கு காயத்ரி மட்டும் தான் பொண்ணா? கௌரி பொண்ணு இல்லையா? மாப்ள, நீங்க தான் இந்த பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும். அதை விட்டுட்டு நான் வரல,
என்னால யாரையுமே பார்க்க முடியாது சொன்னா என்ன அர்த்தம்? இத பாருங்க மாப்பிள்ள, நான் மறுபடியும் சொல்றேன், உங்க பொண்ணு காயத்ரி தப்பு பண்ணிருப்பான்னு அந்த கடவுளே சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். பாவம், ஏதோ பிரச்சனையில மாட்டிக்கிட்டு சூழ்நிலை கைதியா பழி சுமந்துகிட்டு இருக்கா. பொண்ணுங்களை ரொம்ப படிக்க வைக்காதீங்க, கெட்டு போவாங்கன்னு நானே சொல்லியிருக்கேன், இல்லைன்னு சொல்லல. ஆனா நம்ம காயத்ரி அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது. நேரம் வரும்போது அது உங்களுக்கே புரியும் மாப்பிள்ள. அப்ப இப்படி எல்லாம் நடந்துக்கிட்டோம்னு நீங்களே வருத்தப்படுவீங்க. அதை மட்டும் மறந்துடாதீங்க. அப்படி ஒரு காலம் வருங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. ஆனா நீங்க ஆரம்பத்துல பொம்பளை பிள்ளைய ரொம்ப படிக்க வைக்காதுன்னு சொன்னதை கேட்டிருந்தேன்னா இன்னைக்கு இப்படி ஒரு நிலைமை எனக்கு வந்திருக்காது. நீங்க ரொம்ப குழப்பத்துல இருக்கீங்கன்னு உங்க பேச்ச கேட்கும் போதுதான் புரியுது. நான் என்னதான் சொன்னாலும் உங்க மனசுல ஏறாது. நான் இனிமே எதுவுமே சொல்ல போறது இல்ல. நான் ஒன்னே ஒண்ணு கேட்டுக்கிறேன், எனக்காகவோ உங்களுக்காகவோ இல்ல, இந்த கௌரிக்காகவாவது நீங்க ஊருக்கு வந்தே ஆகணும். நடந்த எந்த விஷயமும் ஊர்ல யாருக்கு தெரியாம பாத்துக்க வேண்டியது என் பொறுப்பு.